இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு 3 பிஹெச்கே வீடு வாங்கணும்னு நினைச்சாலே அதிகமா நம்ம பார்க்கக்கூடிய வீடு டியூப்ளெக்ஸ் டைப்ல கட்டின வீடா தான் இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நம்ம 5 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான 3 பிஹெச்கே வீடு தான் பார்க்க போறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள இன்டீரியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட பட்ஜெட்லயே நல்லாவே ஸ்பேசியஸா இருக்கு. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட் 41க்கு 53ங்கிற நீளங்கள் எடுத்து இந்த வீட்டை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1800 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வீட்டோட போர்ட்டிகோங்க. 22க்கு 16ங்கிற அளவுல இருக்கு. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 கார் நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பிரம்மாண்டமா இந்த பார்க்கிங் ஏரியா இருக்கு. இங்கேயே நார்த் ஈஸ்டுக்கான ஜலமூலையில போர்வெல் வாட்டர் சம்பளா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 20க்கு 16 நல்ல ஒரு பிரம்மாண்டமான லிவிங் ஹால். சீலிங்ல வந்து ஃபால் சீலிங் ஒர்க்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் பொறுத்த வரைக்கும் டிவி யூனிட் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற வால்ல வந்துடும். வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பூஜை ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு. 4க்கு 4ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. வாஸ்துபடி அக்னி மூலையில் இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பிளான் பண்ணியிருக்காங்க. 11க்கு 16ங்கிற அளவில் இருக்கு. ஸ்டோரேஜ் ஒர்க்குக்கான கிரானைட் ஷெல்ஃபு, வென்டிலேஷனுக்காக நிறைய விண்டோஸு, வால் டைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயும் மாடுலர் கிச்சன் கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான எல்லா கபோர்ட் ஒர்க்கும் வந்துடும். வென்டிலேஷனுக்காக 3D டைப்பில் உட்டன் விண்டோஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. 11க்கு 16ங்கிற அளவில் நல்லா பெருசாக இருக்குது. இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான அந்த ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க்லாம் வந்துடும். வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 5ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட தேர்ட் பெட்ரூம். 10க்கு 16. இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான இன்டூ ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. வென்டிலேஷனுக்காக உட்டன் விண்டோஸ்லாம் மாட்டியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 7க்கு 5ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. போர்ட்டிகோவில் கடைசியில் வந்து அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 7க்கு 4ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. வெளியில் வந்து யூபிஎஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பொசிஷன்ஸ், வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செட்பேக் ஏரியா இந்த வீட்டை சுற்றி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் கொடுத்துருக்க அந்த ஸ்டெப்ஸ் ஏரியா டெரஸ் வந்துட்டிங்கன்னா அங்கே 1000 லிட்டர்ஸ் சிண்டெக்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. சுற்றி பார்க்க முடியும். நிறையா வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் வந்துருச்சு. முன்னாடி வந்து மளிகை கடையெல்லாம் இருக்குது. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் ஜஸ்ட் அந்த மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் இந்த வீடே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 87 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து சீக்கிரமாக பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அதுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.